கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா நாம் வந்து சபையை குறித்து இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம சபையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும், அன்பாக இருக்கணும், தேவ பக்தியோடு இருக்கணும், தேவ பயத்தோடு இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக வந்து விசாரிக்கிறவங்களாக இருக்கணும். அது மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி அநேக சபைங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சில சபைங்களில் தான் வந்து மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, பிளைண்டுங்க இருப்பாங்க, அப்புறம் திருநங்கைகள் இருப்பாங்க, அப்புறம் தப்பு பண்ணுற சில பெண்கள் வந்து அங்கங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. நாம் அவங்கள விட்டுடுறோம். அது ரொம்ப தப்பு. நம்ம என்ன பண்ணணும், நம்ம சபைங்களில் அப்படிப்பட்ட ஆட்களையும் நம்ம கூட்டிகிட்டு வரணும். ஆண்டவர் அவங்களுக்காக தான் என்ன பண்ணுறாரு, சுகம் அளிக்கிறாரு, அவங்க பாவத்துலேருந்து விடுதலை கொடுக்குறாரு. ஆக இனி வர நாட்களில் வெறும் பார்த்து வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க இவங்கக்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படிலாம் இல்லை. அவங்களையும் காட்டிலும் பாவத்தில் விழுந்திருக்கிற சில பேரை போய் கூப்பிடணும். இது பாவங்க, நீங்கள் உங்கள் என்ன சூழ்நிலையில் நீங்கள் இந்த பாவத்துக்கு தள்ளப்பட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் தேவன் வருத்தப்படுறாரு, உனக்கு கர்த்தரிடத்தில் வா, உனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தவறுதலாக இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம சுவிசேஷம் சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்தணும். அதுதான் நல்ல ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு ஒழுங்கு. அவங்கள நம்ம சீர்படுத்தணும். அவங்க சொல்லுவாங்க, நான் எவ்வளோ வேதனை, இந்த கஷ்டம் நாங்கள் வேணும்ன்ட்டு இதுக்கு வரலன்னு. ஆனால் அவங்களிடத்துல சொல்லணும், இப்படி நீங்கள் செய்யாதீங்கம்மா, தேவன் வருத்தப்படுவார், நீங்கள் அப்பா கிட்டே கேளுங்க, அப்பா உங்களுக்கு செய்வாருன்னு அவங்கக்கிட்ட சொல்லணும். அதே போல் திருநங்கைகள் இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அவங்களையும் தேவன் தான் படைத்தார், அவரோட படைப்பில் படைத்தவங்க தான் அவங்களுக்கும் போயிட்டு ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறதில்ல. எந்த இடத்துலையாவது அவங்களுக்கு ஒரு வேலை, எவ்வளோ வேலை இருக்குது, செக்யூரிட்டி வேலை இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது. அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அவங்கள என்ன பண்ணணும், மதிக்காமல் இருக்கக்கூடாது, பேலன்ஸ் கொடுக்கணும். அவங்களே ஆலயத்துக்கு வாங்கம்மா, நீங்கள் இல்லைப்பா நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன்னா எனக்கு எப்படி சம்பாத்தியம், வாங்க அந்த ஒரு வேளை சாப்பாடு நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அன்பாக நீங்கள் கூப்பிடணும். ஏன்னா தேவன் வந்து செடி கொடி மிருகங்களில் படைக்கும் போது மனுஷனே அவர் தானே படைச்சார். ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு திருநங்கை ஆண்டவர் தான் படைச்சிருக்காரு எல்லாரையும். ஆண்டவர் படைக்காமல் அவங்க வந்துட்டாங்களா? இல்லைல்ல. அப்போ ஆண்டவரோட படைப்பு தானே அவங்களும். அப்போ அவங்களே போய் நம்ம விசாரிக்கணும். அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, நிறைய பேர் கை கால் விழுந்திருப்பாங்க, கண் தெரியாதவங்க இருப்பாங்க. இவங்களை கொண்டு வந்து சர்ச்சில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்காம நீங்கள் வாங்க, தேவனிடத்துல வாங்க, ஆலயத்துக்கு வாங்க. ஏன்னா நான் சுவிசேஷம் சொல்லும்போது சொல்கிறேன், கொடுப்பீங்க ட்ராக்ஸு. ஆனால் ஒரு ஊழியக்காரங்களோ இந்த சுவிசேஷ ஊழியக்காரங்களோ சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆதி காலம் மாதிரி இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. இல்லை, இவங்களையும் விசாரிக்கணும். நீங்கள் தேவன் உங்களுக்காக சுகம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, நீ நம்பிக்கையோடு வா, விசுவாசத்தோடு வா, நிச்சயமாக உனக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் செய்வாருன்னு நம்ம இப்படிப்பட்டவங்களையும் நம்ம அழைக்கணும். குற்றவாளி பசங்களாக இருப்பாங்க, நிறைய குடிகார பசங்க, அவங்களும் கூட போய், தம்பி உன்னோட வாழ்க்கையை நீ அழிச்சிக்காத, இதனால் உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கிது, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட அவன் திட்டுவான் கொல்லுவான் எல்லாம் செய்வான், ஆனாலும் ஒரு 10 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை திருந்தினா அது சந்தோஷம் தானே. யாருக்கு? நமக்கு இல்லை, நம்ம ஏசப்பாவுக்கு. நம்ம இன்னைக்கு ஊழியம் செய்கிறது ஏசப்பா சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும் தானே. அன்னைக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார், மனுஷனை படித்தது, இன்றைக்கும் அவர் மனஸ்தாபப்படணுமா? அவர் மனஸ்தாபத்தெல்லாம் மாற்றி ஆண்டவர் மகிழ்ச்சி படணும்னா நாம் எல்லாம் எப்படி பாவத்திலேருந்து விடுதலையாகி நம்ம ஆலயங்களுக்கு சென்று நம்ம தேவனை தரிசித்து கொண்டு இருக்கிறோமோ, அதே போல் வெளியில் இருக்கிற வெறும் சராசரி மக்களிடத்தில் மாத்திரம் நம்ம ஊழியம் பண்ணாமல் சொல்லாமல் இப்படிப்பட்டவர்களையும் நம்ம அவங்கள சேர்த்து கொள்ளணும். அவங்க வந்து நம்ம ஐயோ அவன் பாவி, அவன் ரவுடி, அவன் வந்து ஒரு மாதிரியான ஆள், அவங்ககிட்ட நம்ம போகக்கூடாது. இல்லை, கொஞ்சம் நம்ம பேசி பார்த்து அன்பாக அவங்கக்கிட்ட பேசும்போது எல்லாமே அன்புக்கு அடிமை தான். ஆண்டவர் அன்பை தானே விதைச்சிருக்காரு, நம்ம ஏசப்பா அன்பை தானே விதைச்சிருக்காரு. ஆக அந்த அன்பை நம்ம பரிமாறுவோம். நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட இல்லை 100 பேர்கிட்ட சொல்லும்போது ஒரு ஆத்மா திருந்துனா போதும் இல்லையா? இவங்க பாவத்திலேருந்து விடுதலானா அது உங்களுக்கு தானே சந்தோஷம். ஏன்னா ஒரு சராசரி மனுஷனை வாங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கு வந்து வியாதி போகும்னு சொன்னால் அவங்க நம்மளுக்கு வந்துட்டு அப்படியா சரி எதுனா வந்து நம்மளுக்கு கிடைச்சா நல்லது தான் அப்படின்னு மனசு திருப்தியோடு வருவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட பாவிகளை அவங்க வந்து விழப்பட்டவங்களை நம்ம என்ன செய்யணும், தூக்கி எடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இனி வருகிற காலங்களில் யாராவது இதை கேட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒழித்துக்கு அதுக்காக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற நபரில் யாராவது ஒருத்தர் இதை கேட்டுட்டு இருந்தால் தயவுசெய்து உங்களுக்காக தான் ஆண்டவர் வந்து சிலுவில் அறையப்பட்டார். நீங்கள் வந்து எந்த காரணத்துக்காக மனஸ்தாபப்படாமல் கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஏன் எனக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை, ஏன் எனக்கு இப்படிப்பட்டதுன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாரு. உங்களோட குறைவுகளெல்லாம் அவர் நிறைவேற்றுகிற தேவன். உங்களுக்கு என்ன தேவையோ அவர்கிட்ட
ஏசப்பா கிட்ட கேளுங்க, நிச்சயமாக அவர் தருவார். கோபமாக இருந்தால் கூட சரி, நீங்கள் கோபப்படுறதுனா நம்ம என்னத்தை பண்ண போகிறோம்? பகையை தான் சந்திப்போம். அதே கோபப்படாமல் அமைதியாக கேட்டுட்டு அன்பை விதைச்சி பாருங்கள், அன்பையே அறுவடை செய்வீங்க. கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட சேர்ந்து அன்பாய் விதைப்போம், நல்ல அறுவடையை நம்ம அறுவடைப்போம். அது மட்டும் இல்லாமல் பாவிகளை ரட்சிக்க தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த பணியை நமக்கு தான் கொடுத்துருக்காரு, சீஷர்களுக்காக. ஸோ அந்த பணியை தொடர்ந்து உத்தமமாக நேர்மையாக செய்வோம். கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.